பாருங்க மக்களே, இங்கே பாருங்க, இங்கேருந்து இந்த கல் தெரியுது பார்த்தீங்களா, இதுலேருந்து எங்கள் வீடு இங்கே பாருங்க. இது சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ஒரு இடத்துல வாங்கியிருக்கிறேன்னு சொல்லி கிராமத்தில், இது அந்த வீடு பார்த்துக்கிடுங்க. பாருங்கள், இந்த வீட்டில் நாங்கள் குடி வச்சுருக்கோம். அப்புறம் இது என்ன ஒரு வீடு, அந்த உள் ரூம் திறந்தக்கவா பாருங்கள். பாருங்க, இது எல்லாமே பாருங்க, இது வேறு எங்கள் இடம் பாருங்கள். இது எல்லாமே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், இது இன்னொரு வீடு. ஒரு வேளை பையன் பசங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சுன்னா இருக்கிற இடம் வேணும் பார்த்திங்களா. ஏன்னா எனக்கு நாங்கள் டவுனுக்குள்ளே இருக்கிறதுனால ரொம்ப சின்ன இடம், அதனால் கார் பார்க்கிங்கோடு வேணுங்கிறதுனால வருங்க. இது பாருங்கள், இது 2 கேட் போட்ட வீடு. இதில் ஒரு கார் நிறுத்தலாம், இந்த இடத்துல ஒரு கார் நிறுத்தலாம். அப்புறம் இந்த இதில் ஒரு கார் நிறுத்தலாம் பாருங்க. அப்புறம் பாருங்க, இதில் ஒரு கார் நிறுத்தலாம், 3 கார் நிறுத்துகிற அளவுக்கு. இது பாத்ரூமு. இதெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன், ஜாமானமெல்லாம் கொஞ்சம் வேலை செய்கிறதுக்கு. இல்லை பந்தல் போட போகிறேன் இந்த இடத்துல. பாருங்கள், இது இன்னொரு வீடு. ஒரு வீடு பூட்டி போட்டிருக்கேன், வேலை செஞ்சதோடு நிற்கிது, என்னை வெள்ளை அடிக்கலை. பாருங்கள், இது உள்ளே வந்தோடனே சமையல் கட்டு. பாருங்கள், நல்லா காத்தோட்டமாக இருக்கணும் பார்த்திங்களா. ஏன்னா சிமெண்ட் சீட் போட்டிருக்கேன் நான், இது அதனால் காத்தோட்டமாக இருக்கணுங்கிறதால. இது சமையல் கட்டுங்கிறதுனால ஜாமானம், மளிகை ஜாமானம்லாம் வைக்கிறதுக்கு. இது இங்கே பாருங்க, நான் டபுள் டோர் போட்டிருக்கிறேன். பம்பாயிலெலாம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். பம்பாய் வீட்டு கதவெல்லாம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இங்கே பாருங்க, இப்படி தான் இருக்கும். பாருங்க, இப்படி இருக்கும். இப்படி ஒரு கதவை பூட்டியிருப்போம் நம்ம. ஏன்னா சமையல் கட்டியில் இருக்கிறதுனால ரொம்ப அடைச்சா அப்படி இருந்தால் அப்புறம் நம்மளுக்கு ஒரு காத்தோட்டம் இருக்காதுங்கிறதுனால நான் எப்படி ஒரு கதவு பூட்டினாலும் அந்த நம்ம லைட்டு போட்டுட்டு தான் உள்ளே இருக்கணுங்கிறது கிடையாது. அதனால் இது டபுள் டோர் போட்டிருக்கிறேன். பம்பாயிலெலாம் இப்படி தான் இருக்கும். ஏன்னா வீடு சின்னதாக அங்கே இருக்குமா, அதனால். பாருங்கள், இந்த வீட்டில் வந்தாலும் யாராவது இருக்கணும்னா கட்டில் இருக்குது, டிவி ஸ்டாண்ட் இருக்குது, டிவி இல்லை. பாருங்க, இது பாருங்க, உள்ளேயே சிங்க்கு, எல்லா பக்கம் தண்ணி. அதுவா அது பாத்ரூம் தரதங்கோ, இந்தா வா, இந்தாம்மா. கேட்ச் பிடிச்சிட்டான் என் பையன். இது உள் ரூம், நல்லா குழுன்னு இருக்கும் இது. ஏன்னா அங்கே இதுவும் சிமெண்ட் சீட் தான் போட்டிருக்கேன். இது இன்னொரு ஃபேனுக்கெல்லாம் இல்லை, வேலை நடந்ததோடு சரி. அதுக்கப்புறம் மறுபடியும் மேற்கொண்டு எதுவுமே பாருங்கள், இந்த பெயிண்ட் அடித்தது எல்லாமே. இந்த ரூம் காலியாக வச்சுருக்கிறேன். இல்லை எனக்கு கொஞ்சம் இது பார்த்துட்டு எல்லாம் சிமெண்ட் தர தான் இதெல்லாமே. நான் இந்த டைல்ஸ் கீல்ஸ்லாம் மெதுவாக பசங்களுக்கு ஃபஸ்ட்டு கல்யாணத்தை பண்ணிவிட்டு அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது பாருங்க, இதை நம்ம எல்லாம் கீழே ஏதாவது வச்சு இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது மேலே இதில் ஒரு ஜாமானை வச்சுக்கிடலாம் நம்ம. இதில் மெயினாக சாமி ரூமு, இது கன்னி மூலைங்கிறதுனால இதில் சாமி ரூமு தான் வச்சுருக்கோம் பாருங்கள். சாமி ரூமு தங்கம், இதில் 2 சாமி படம் இருக்குடா. ஒன்றை எடுத்து அங்கே கொண்டு போயிடுவோமா? அங்கே வேணும் தங்கம், எடுத்துகிட்டு போயிடலாமா ஐயா? 2 படம் இருக்குது. இது ஒன்று அங்கே சாமி கும்பிட்டது, ஒன்று கிஃப்ட் வந்தது எனக்கு. இந்த வீடு பால் காய்ச்சினப்போ எனக்கு கிஃப்ட் வந்தது. பாருங்கள், சிங்க் எல்லாமே தண்ணி எல்லாம் இருக்குதுங்களா பாருங்கள். எல்லாம் இந்த வரவே மாட்டோம் நாங்கள், அதனால் இந்த வீடு இப்படி இருக்குது. இது எங்கள் வீட்டில் வாடகைக்கு இருக்காங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு அந்த பாத்ரூம். இது நாங்கள் வந்தோம்னா இந்த ரூம் புழங்குறதுக்கு. இது பாத்ரூம் பார்த்துக்கிறீங்க. இது எல்லாமே சிமெண்ட் ஷீட்டு தான் பாருங்கள். இது பாத்ரூமு, இது குளிக்கிற பாத்ரூமு. நல்லா பெருசாகவே இருக்கும் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ பெருசுன்னு பாருங்கள். இது பாத்ரூமுங்களா, இது லெட்டின் பாத்ரூம். பாருங்கள், எல்லா பக்கம் தண்ணி லாக் பண்ணி வச்சுருக்காங்க. தண்ணி வருது, தண்ணி டேங்க்கில் போடலையாட்டிருக்கவங்க. இங்கே பாருங்க, தெரியுதுங்களா?
ஓ, அடைச்சிருக்குது. இல்லை, நாங்கள் இங்கே வந்து வருஷம் ஆகுது இந்த வீட்டுக்கு. அதனால் இங்கே வந்துச்சு பாருங்க. இது வந்து பாத்ரூம் குளிக்கிறதுக்கு. இது நின்று இப்படி குளிக்கிறதுக்கு. இது வந்து லெட்டின்னு. எல்லாமே தனித்தனியாகவே கட்டிட்டோம் பாருங்க. எல்லாம் வேலை கொஞ்சம் ஒயிட் ஹவுஸ் பண்ணணும், பண்ணாமல் இருக்கு. சரி, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஏய், குளவி கூடு கொட்டியிருக்குதுடா. யாருக்கு கெட்டுதுன்னு தெரியல. இங்கே பாருங்க, குளவி கூடு கட்டியிருக்குது. குளவி கூடு கட்டுச்சுன்னா குழந்த பிறக்குன்னு சொல்லுவாங்க. பையன் பிறக்க போகுது. யார் மாசமாக இருக்காங்கன்னு தெரியல எங்கள் குடும்பத்தில். இது வந்து ஆம்பளை பையனுக்கான கூடு. இப்படி இருந்துச்சுன்னா ஆம்பளை பையன். இது பாருங்க, இப்படி கட்டுச்சுன்னா ரவுண்டாக கட்டுச்சுன்னா பொம்பளை பிள்ளை. 2 கூடு கட்டிக்கிட்டு இருக்குது. 2 புது பொண்ணு இருக்காங்க. எங்கள் 2 கல்யாணம் எங்கள் குடும்பத்தில் அட்டன் டைமில். யார் என்ன குழந்தை பார்க்குறாங்களோ பார்த்துக்கலாம்.